டியூட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழ்நாடு தேர்தல் நெருங்கிட்டே இருக்க சமயத்தில் பல ட்விஸ்ட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது தேர்தல்னாலே எல்லாருக்கும் ஒரு குதூகலம் தான். ஆனால் என்னென்ன அப்படின்னா, கட்சி வாக்குறுதி கொடுக்கும், அரசியலில் பல காமெடிகள் நடக்கும், பல கட்சிகள் சேருவாங்க, பிரிவாங்க, அப்புறம் கட்சி தாவுதல் நடக்கும், பேரம் பேசுவாங்க, ஆட்களை தூக்குவாங்க. அப்புறம் அரசியல் டைமில், அதாவது தேர்தல் டைமில் பணம் பட்டுவாடா நடக்கும். பணத்தை எப்படி போய் கொடுக்குறதுன்ட்டு அதில் போலீஸ் பல பேரை பிடிப்பாங்க, ஃப்ளையிங் ஸ்குவாட் போகும். இது மாதிரி யார் ஜெயிக்க போகிறாங்கிற பரபரப்பு இருக்கும். ஆஹ் வந்து அது ஒரு ஜாலி தான் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ என்னென்னா, நெருங்க நெருங்க பல சுவாரஸ்யங்கள் நடந்து கொண்டே இருக்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்டு முக்கியமான ரெண்டு முக்கியமான பேர்கள் ரெண்டு கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஒன்று டிடிவி தினகரன் அவர்கள் அவர் கூட்டணி அறிவிச்சிட்டாரு. அவர் எங்கே போக போகிறாருன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணியில் போய் இணைய போகிறாரு. இவ்வளோ நாளாக டிடிவி தினகரன் தாவேக்காக்கு, அதாவது விஜய் கிட்ட போகிறதா ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. செங்கோட்டையன் அவர்களே பல பேட்டிகளில் இன்னும் பல பேர் வரப்போகிறாங்கிற மாதிரியும், சில இதில் டிடிவி தினகரன் வருவார், பொங்கலுக்கு அப்புறம் வருவார், பொங்கலுக்கு முன்னாடி வருவாருன்ட்டு சொல்லிட்டு இருந்தார். ஸோ எல்லாருமே டிடிவி தினகரன் பேட்டி எடுக்கும்போதுமே தினகரன் அவர்கள் தாவேக்கா விஜய் பற்றி எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்காமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அவரும் தலைவராகலாம், அவரும் சிஎம் ஆகலாம், ஏன் நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ டிடிவி தினகரன் பாசிட்டிவாக விஜய் பற்றி பேச பேச எல்லாருக்குமே டிடிவி தினகரன் விஜய் கிட்டே போயிடுவார், விஜய் கூட்டணியில் டிடிவி தினகரன் போயிடுவாருங்கிற மாதிரி தான் எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க. பத்தாவதுக்கு அதுக்கு எரிநெருப்பில் எண்ணெயை ஊற்றுன மாதிரி செங்கோட்டையன் அவர்களும் சேர்ந்ததுக்கப்புறம் தாவைக்கால ஒரு நம்பிக்கை பெற்றுச்சு. தாவைக்கால செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் செங்கோட்டையன் பேசி எல்லாரும் இழுத்துருவார், டிடிவி தினகரன் மற்ற டிஎம்டிகே மற்ற பிஎம்கே எல்லா கட்சிகளும் இணைஞ்சிருவார், ஒரு வலுவான கூட்டணி விஜய்க்கு அமையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் அன்புமணி ராமதாஸ் தான் ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் வச்சார். அவர் ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டார். அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணோடனே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிச்சு. டிவிகேல எந்த இது வரைக்கும் அப்போ எந்த கூட்டணியும் அமையல. அதுக்கப்புறம் எதிர்பார்த்திருந்தது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், அப்புறம் டிடிவி தினகரன், இவங்க ரெண்டு பேர் தான் டார்கெட் பண்ணி தாவேக்கா வலை வீசிட்டு இருந்தாங்க. செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தவள பேட்டிலையும் சரி, எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அறிக்கைகள் விட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடியை கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தார். அவர் பழனிசாமியை சிஎம் ஆக்கிறதுக்கு நாங்கள் கட்சி வச்சுருக்கோங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். அதில் நான் தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தினகரன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ தினகரன் அவர்கள் கண்டிப்பாக இவர் கொடுத்த பேட்டிக்கும், நான் துரோகிகிட்ட போய் சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் கொடுத்த ரியாக்ஷனுக்கும் பேட்டிக்கும் கண்டிப்பாக தினகரன் அவர்கள் ஏடிஎம்கே அந்த அலையன்ஸில் போக மாட்டார். இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, கண்டிப்பாக போக மாட்டார். ஒன்று டிஎம்கே கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா தாவைக்கா ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு வழி தான் இருக்குது. முதல்லேருந்தே டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ணதுனால இவர் டிஎம்கே கிட்ட போவாரா அப்படின்ட்டு ஒரு டவுட்டும் இருந்துச்சு. மோஸ்ட்லி தாவைக்கா தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தலைவர் அந்தர் பில்ட்டி தினகரன் அவர்கள் போயிட்டு இந்தியா அலைன்ஸில் இணைஞ்சிட்டாரு. இணைஞ்சதுக்கப்புறம் வெளில பேட்டி கொடுக்குறாரு. மனசில் பயம் இல்லை, அப்புறம் அடி வயிற்றுல கனம் இல்லை அப்படின்னு டைலாக் விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அரசியலில் அது என்ன சொல்கிறது, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பன் கிடையாதுங்கிறாரு. இதெல்லாம் பங்காளி சண்டை. அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வந்தால் போதும், அம்மா ஆட்சி மீண்டும் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. பல்ட்டினா பல்ட்டி அந்த பல்ட்டி. அது வரைக்கும் பழனிசாமி அவர்கள் திட்டிகிட்டு இருந்த டிடி தினகரன் அதுக்கப்புறம் சுமூகமாக போய் இந்த இதில் போயிட்டு இணைஞ்சிட்டாப்புல. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க, இது மாதிரி அந்த தினகரன் அவர்கள் வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காரு. திடீர்னு தினகரனும் அதை ரிப்போர்ட் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் வரவேற்றார். இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. தாவைக்காக்கு தான் போவார்னு எதிர்பார்த்துருந்த தினகரன் அவர்கள் ட்விஸ்ட்டு வச்சு ஏடிஎம்கேல போய் அந்த அலையன்ஸை ஜாயின் பண்ணது ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு. கண்டிப்பாக சேரவே மாட்டார் இந்த தினகரன் போனது ஆச்சரியம்தான். இப்போது அடுத்தது அப்படின்னா,
ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி இப்போ இருக்க கரண்ட் எம்எல்ஏ வைத்திலிங்கம் அவர்கள் வந்து டிஎம்கேல இணைஞ்சது. இதுவும் யாருமே எதிர்பார்க்கல. கடந்த 1 மாசமா 2 மாசமாவே என்னன்னா, அவர் வந்து வைத்திலிங்கம் அவர்கள் வந்து தாவேக்கா வரப்போறார்னே ஒரு வந்து பேச்சு வந்து ஓடிட்டு இருந்துச்சு. வரத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சு. செங்கோட்டையன் போனது அப்புறம் நெறைய பேர் அவர் வந்து தாவேக்காக்கு இழுத்துருவாரு, பேசி இழுத்துருவாரு. செங்கோட்டையன் அவர்களுமே என்னைய மாரி நெறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் வந்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி பேட்டி குடுத்திருந்தாரு. ஸோ, அதனால ஓபிஎஸ், தினகரன், அப்புறம் ஓபிஎஸ் ஆதரவாளர்களான வைத்திலிங்கம் அவர்கள் எல்லாருமே வந்து சேர போறாங்கன்னு நம்பிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, டிடிவி அங்கிட்டு போயிட்டாரு. இவர் அது என்னது ஓபிஎஸ் ஆதரவாளர் ஏற்கனவே ஒருத்தர், மனோஜ்னு ஒருத்தவர், அவர் வந்து இதில திமுக 1 மாசம் முன்னாடி இணைஞ்சிட்டாரு. இப்போ வந்து அ நம்ம ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி வைத்திலிங்கம் அவர்கள் வந்து கரண்ட் எம்எல்ஏ அவரு. அவர் வந்து இப்போ வந்து தாவேக்கால இணைவார்னு நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா இணையல. டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அது மிகப்பெரிய பேசும் பொருளா ஆயிடுச்சு. டிஎம்கேல ஜாயின் பண்ணி, அது அவரோட ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து தஞ்சாவூர்ல 26ஆம் தேதி போல தஞ்சாவூர்ல ஒரு இது மாரி வச்சு, நிகழ்ச்சி மாரி வச்சு எல்லா ஆதரவாளர்களும் திமுக அணிக்கு மாறுற மாரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி இணைஞ்சிட்டாரு. வைத்திலிங்கம் அவர்களும் வரல. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் யாருமே வரல. டிடிவி ஏடிஎம்கேல போயிட்டாரு. பாமக அன்புமணி அவர்களும் போயிட்டாரு. இப்போ மிஞ்சி மிஞ்சி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டிஎம்டிகே, அது பிரேமலதா அவர்கள் கேப்டன் கட்சி. அடுத்தது ராமதாஸ் அவர்களோட கட்சி. இந்த 2 கட்சி தான் பேலன்ஸ் இருக்கு. மித்த கட்சிலாம் கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. இந்த 2 கட்சியும் எனக்கு தெரிஞ்சு அதில் ராமதாஸ் அவர்கள் வந்து டிஎம்கேட்டு தான் போவார்னு நினைக்கிறேன். அங்கே வந்து திருமாவளவன் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னு நடக்க போகுதுன்னு தெரில. ராமதாஸ் அவர்கள் எங்கே போவார்னு அவங்களுக்கு தெரியல, உறுதியாக தெரில. அவர் ஏடிஎம்கேக்கிட்டையும் மறுபடியும் போகலாம், இல்லை வந்து திமுககிட்டையும் வரலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் வந்து பிரேமலதா அவர்கள் இன்ன வரைக்கும் அறிவிக்கலை. அவங்களும் என்டி அலையன்ஸும் போகலாம், திமுகவும் போகலாம். 2 சைடுமே 2 பேருக்குமே நல்ல பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது. யாருக்கு அதிக சீட்டு, யாருக்கு லாபம் வருதுன்னு பார்ப்பாங்க. இந்த லாப கணக்கு தான். ஒன்ஸ் இந்த லாப கணக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து செட் ஆகிடும். ஸோ வந்து பாக்கி இருக்கிறது வந்து டிஎம்டிகேவும் ராமதாஸ் அவர்களுடைய கட்சியும். அன்புமணி ராமதாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டார் ஏடிஎம்கேல. மிச்சம் இந்த 2 கட்சி தான். வேறு யாருன்னு நீங்கள் சரடைப்படுத்தினாலும் யாரும் இல்லை, அவ்வளோதான். கூட்டணி மறுபடியும் போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக வந்துடுச்சு. தாவேக்கா நீயாரா கோமாளி அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா பக்கம் ஒரு கூட்டணி கூட எவனுமே போகல. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் என்னென்னமோ கூவி பார்த்தும் ஒருத்தனும் வரல. எனக்கு தெரிஞ்ச செங்கோட்டையன் அவர்களும் தாவைக்காலேருந்து பிடுங்கிட்டு அங்கே போயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் இப்போ ரியலைஸ் பண்ணியிருப்பார், ஒருத்தரும் வரல, இவர் மட்டும் தான் அந்த கட்சியில் இருக்கார். செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிக்கிறதே இப்போ வந்து கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. ஸோ வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. தாவைக்கால இது வரைக்கும் எந்த கட்சியும் வந்து சேரல. கூட்டணியே இல்லாமல் தாவைக்கா தனித்து நிற்கும்போது கொஞ்சம் வந்து முதல்வர் ஆகிறதுலாம் வாய்ப்பே கிடையாது, எதிர்க்கட்சி ஆகிறதும் வாய்ப்பே கிடையாது. 10% மேக்ஸிமம் எடுப்பாருன்னு சொல்கிறாங்க விஜய். அவர் தான் கடைசியாக அந்த கரூருக்கு முன்னாடி தூங்கிட்டு தான் இருந்தார். கரூருக்கு அப்புறம் தூக்க மாத்திரை போட்டு தூங்குற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு டீப் ஸ்லீப்பில் இருக்கார் தலைவர். ஏன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை, அரசியல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை விஜய்கிட்ட. கட்சி நடக்குதான்னு தெரில, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. மற்ற கட்சி பற்றி, அந்த தலைவர்களை பற்றி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதிமுக வந்து தேர்தல் அறிக்கை விடுது, கூட்டணி அமைக்குது, பேசுகிறாங்க, போகிறாங்க. திமுக கட்சி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, போகிறாங்க, பால் சேர்க்குறாங்க. தாவைக்கால என்னடா பண்ணுறீங்க? ஏன்னா கட்சி இருக்கா இல்லையாங்கிற மாதிரி இருக்குது. ஒரு இது டாக்கும் போயிட்டுருக்கு. தாவைக்கா அந்த வாட்டி போட்டியே இடாது, போட்டி போடாதுங்கிற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. என்ன நடக்கும்போது தெரில. தாவேக்கா நிலமை கவலைக்கிடம் தான். படமும் மாட்டிக்கிச்சு, கேஸும் மாட்டிக்கிச்சு, கட்சியும் மாட்டிக்கிச்சு. தாவேக்கா இப்போ ஏடிஎம்கே கூட்டணி வந்தால் செம்ம ஸ்ட்ராங் ஏடிஎம்கே கூட்டணி. ஆனால் தாவேக்கா அவங்க கொடுத்த பில்டப்புக்கு விஜய் முதல்வன் சொன்னதுக்கு அந்த இது வராது. தனிச்சு விடப்பட்டு தாவேக்கா வந்து சங்கூத போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்காவுக்கு இதோட பாடையை கட்டி தூக்கிட்டு போய் புதைக்க போகிறாங்க. அதான் நடக்க போகுது. ஆனால் நீங்கள் விட்ட வாய்க்கு இதெல்லாம் வேணும்டா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தாவேக்கா நிலமை. இது வரைக்கும் எந்த கூட்டணியும் வரல. 2 கட்சி தான் இருக்குது. அந்த கட்சியும் தாவேக்கா நம்பி போகாது. ஏன்னா மற்ற கட்சியெலாம் மற்ற 2 பிரதான கட்சியை நோக்கி போனதுக்கப்புறம்
டிஎம்டிக்கும் ராமதாஸும் விஜய் நோக்கி வந்தாங்கன்னா, அது வந்து சும்மா இருக்கலாம். அதுக்கு வந்து தாவைக்கால போய் இருக்கிறதுக்கு சும்மா வீட்ல உட்காந்துருக்கலாங்கிற நெலம தான். ஸோ அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஓட்டு சதவீதம் சீட்டு வேணும்னா கண்டிப்பா ஏடிஎம்கே, டிஎம்கேட்ட போய் தான் ஆகணும். அப்படி போயிடுவாங்க. விஜய் கட்சி தனிச்சு தான் நிக்கும். ஒருத்தரும் வராம தனிச்சு தான் நிக்கும். ரொம்ப கவலைக்கிடம். பார்ப்போம் அரசியல் எப்படி போகுதுன்னு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.